ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துபாய் சீரிஸோட தேர்ட் வீடியோ, துபாய் வாக்கிங் டூர். ஐயோ, வாக்கிங் டூரா? நடந்தே போகணுமா? நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு 2.5-3 மணி நேரம் நீங்கள் நடக்கிறது இருக்கும். பட் ஆனால் நிறைய இடத்துல போயிட்டு அவங்க செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போய் உங்களுக்கு உட்கார வச்சு ஃபுல்லாக அவங்க எமிரேட்டி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்லுவாங்க. 3 மார்க்கெட் கிட்ட கூட்டு போனாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து என்னென்ன இருக்குது, சும்மா கூட்டு போய் காட்டுறது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைனும் ஒருத்தர் பண்ணார். அவங்க எமிரேட்டி ஒரு ஆள் தான் வந்து கைடாக வந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டினியூ பண்ணி வீடியோவை பார்க்கலாமா? துபாய் வாக்கிங் டூர் வந்து துபாய் க்ரீக்குங்கிற ஒரு ஏரியாவுக்கு ஒன்று போனோம். அங்கே தான் வந்து ஓல்டு துபாய் இருக்குது, பர் துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு வந்து மெட்ரோ பக்கத்தில் போகாது, நீங்கள் பஸ்ஸு பிடிச்சி போகலாம். நாங்கள் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அன்றைக்கி ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து கேப் பிடிச்சி தான் போனோம். இந்த வாக்கிங் டூர் வந்து வயேட்டரும் ஒரு வெப்சைட்டில் பண்ணேன். அங்கே நான் நிறைய புக் பண்ணதில் இதுதான் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட். ஒரு ஆளுக்கு வந்து 1800 கிட்ட ஆச்சு. பசங்களுக்கு வந்து ஹாஃப் த ரேட் தான். ஸோ டோட்டலாக சேர்த்து எனக்கு ஆல்மோஸ்ட் 4700 கிட்ட ஆச்சு. நீங்கள் வந்து டூர் அவங்க டைம் கொடுத்துருவாங்க. அந்த டைமில் நீங்கள் அங்கே கரெக்டாக இருக்கணும். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இல்லைனா கிளம்பிடுவாங்க. நீங்கள் போய் அப்புறம் லேட்டராக ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் துபாய் க்ரீக்லேருந்து கிளம்பி வாக் பண்ணி போவீங்க. போகிற இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன கடைலாம் இருக்கும். இவங்க சாம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் மெயின் மார்க்கெட்லாம் பின்னாடி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கிட்டத்தட்ட 45-50 மினிட்ஸ் வந்து எமிரேட்டி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொன்னாங்க. கடைசியாக நாங்கள் போகிறப்போ எங்களுக்கு அரேப் காஃபியும் கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்தது. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணி வாக் பண்ணி போனோம். போகிற வழியில் ஒரு மாஸ்க் அண்ட் ஒரு மியூசியம் வந்து வெளியிலேருந்து தான் காட்டினாங்க. இப்போ க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகலை. அதனால் நான் அந்த கிளிப்பிங் இதில் ஆட் பண்ணலை. அப்புறம் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. இதுதான் நான் வந்து அந்த டைமில் இருந்த வீடு, அதை அப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. உள்ளே எப்படி இருப்பாங்க, எந்த இடத்துல மேல்ஸ் இருப்பாங்க, எப்படி ஃபீமேல்ஸ் இருப்பாங்க, அந்த காலத்தில் வென்டிலேஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர். அந்த வீடை காட்டி முடிச்சுட்டு திருப்பி டூரை ஸ்டார்ட் பண்ணோம் வாக் பண்ணுறதுக்கு. அப்புறம் வர வழியில் ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தால் இங்கே வாங்கலாம். உங்களுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சீப்பான ரேட்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி வாங்குறதுக்கு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மீதி எந்த துபாயில் நீங்கள் போய் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலுமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது வாங்குறதா இருந்தால் இது பிளான் பண்ணியே போங்க. நீங்கள் நிறைய உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பான ஐட்டம்ஸ்லாம் டெஃபினட்டாக நீங்கள் துபாயில் வாங்கிட்டு வரலாம். அப்படியே கண்டினியூ பண்ணி நடந்து போயிட்டுருக்கப்போ எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அங்கே வந்து என்ன ஒரு ஹிந்து மார்க்கெட் மாதிரியே இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. பட் அது ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூ பண்ணி போகலாம். நீங்கள் ட்ரெஸ்லாம் வாங்குறதா இருந்தால் இந்த மார்க்கெட்டில் வந்து ட்ரெஸ்ஸஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் விதவிதமாக நீங்கள் ட்ரெஸ் வாங்கலாம். ஷால்ஸ் அதெல்லாம் நிறைய இருந்தது. பட் தெளிவாக எங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, இங்கே அவங்க வந்து 100 திரம்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 20 திரம்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நடுவில் வந்து 35-40 திரம்ஸ்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் டூப்ளிகேட் ஐட்டம்ஸும் இருக்கும். நீங்கள் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். உங்களுக்கு ஏதாவது வாங்குறதா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கரெக்டான கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் சும்மா அன்றைக்கி யாருமே எங்கள் கூட வந்தவங்களும் யாரும் வாங்கலை. நாங்கள் எல்லா கடையும் நாங்கள் பார்த்துட்டு போனோம். இது துபாயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறனால இந்த டூர்லேயே வந்து என்னென்னா வெஜிடேரியனாக இருந்தால் ஃபலாஃபல் ரோல் இல்லை சிக்கன் ஷவர்மாவும் பேக்கேஜிலே இருக்குது. அதையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருந்து அவர் ஒரு 25 மினிட்ஸ் எங்களுக்கு டைம் கொடுத்தாரு. நீங்கள் போய் அந்த மார்க்கெட்டில் ஏதாவது வேணுன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. பர்ஃப்யூம்ஸ் நாங்கள் பார்த்தோம். பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஊர் பர்ஃப்யூம் அந்த அத்தர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது கிருஷிக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அது பர்ச்சேஸ் பண்ணோம். திருப்பி துபாய் க்ரீக்கு வந்து இந்த ஆப்ரா போட் ரைடு அதுவும் பேக்கேஜிலே இருக்குது. ஸோ வந்து அதை அவங்க பே பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த போட் ரைடு வந்து இந்த சைட் ஆஃப் த ஷோரில் இருந்து அந்த சைட் ஆஃப் த ஷோர் போனோம். அங்கே தான் வந்து என்ன மீதி மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனார். இந்த சைட் ஷோர் வந்தோன்னா எங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனது ஸ்பைஸ் மார்க்கெட். எக்கச்சக்கமாக கடை இருந்தது. ஒவ்வொரு கடையிலையும் நிறைய ஸ்பைசஸ் இருந்தது. ஒரு கடைக்கு அவர் கூப்பிட்டு போயிட்டு ஃபுல்லாக பக்காவாக எங்களுக்கு எல்லா ஸ்பைசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். So I will give you some general idea, starting with this one, which is indigo, which we use for coloring clothes, for dye. And this is Zorfo, sulfur, which we use for skin allergy, like eczema, sulfur. The blue one is also indigo, which we use for face beauty, face mask. Same thing for the white. The white is camel milk soap, saponi faddalat del camela, which also we use for face beauty. And these two, dry lemon, smoked lemon. Dry lemon, smoked lemon. We use both of them for cooking. Chicken, rice, fish, biryani. Lemon, yes. Yeah, this is dry and this is smoked. And this is ginger, dry ginger.
This is nutmeg. Nutmeg. India And this also is- out of spice. Yeah. இங்கே இருக்கிறதுலே குங்குமப்பூ தான் வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லி. அதுலேயும் எக்கச்சக்கமாக டூப்ளிகேட்லாம் வரும். எப்படி டூப்ளிகேட்டாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு காட்டினாரு. டூப்ளிகேட்டாக இருந்தால் தண்ணியில் போட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் எல்லாம் கீழே போயிடுமா. அப்புறம் அங்கேருந்து ஸ்பைஸ் மார்க்கெட்லேருந்து கோல்டு மார்க்கெட் போகலாம் அப்படின்ட்டு திருப்பி எங்களை கூப்பிட்டு போனாங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது, பார்த்துட்டே தான் போனோம். அப்புறம் கோல்டு மார்க்கெட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்த்தா ஃபுல்லாக வந்து 2 சைடும் வந்து எல்லாம் ஜுவல்லரிஸ் தான். கிட்டத்தட்ட 300 ஷாப்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்க ரிங். இது வந்து 64 kgs தான். ஸோ இதை வந்து அவங்க டிஸ்பிளேல வச்சுருக்காங்க அந்த பர்டிகுலர் ஜுவல்லரியில். பட் அது இல்லாமல் வந்து என்னென்னா உங்களுக்கு நிறைய ஜுவல்லரிஸ் இருந்தது. பட் அவங்க எமிரேட்டி கல்ச்சர் படி மேல் யாருமே வந்து கோல்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ சில்வர் இல்லை பிளாட்டினம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஃபீமேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவங்க கல்யாணத்துக்குலாம் என்ன மாதிரி கோல்டு போடுவாங்க, கிட்டத்தட்ட அது கோல்டு ட்ரெஸ்ஸு மாதிரி இருந்தது. அதையும் காட்டினார். ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் கிளிப்பிங்ஸாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட துபாய் வாக்கிங் டூர் வந்து எண்டுக்கு வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துபாய் போகிறாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அன்டில் தென் டேக் கேர். பபாய்.